எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துஜி. பிக்சல் சுமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து செப்டம்பர் ஆப்பிள் ஈவெண்ட் பற்றி பேசலாம். ஆப்பிள் ஈவெண்ட் செப்டம்பர் 2025. ஓகே. ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து ஐ திங்க் சாட்டர்டே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போதே வெனஸ்டே 10th செப்டம்பர் 11:21. ஸோ இதை நான் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி சாட்டர்டேக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். லைக் ஸோ அந்த ஈவெண்ட்டில் என்னெல்லாம் அவங்க சொன்னாங்க, புது லான்ச்சஸ், ப்ராடக்ட்ஸ், இதை பற்றிலாம் பேசலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரமா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ஆப்பிள் ஈவெண்ட் வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான். லைக் வந்து இதில் வந்து நமக்கு இது வரப்போகுது அப்படின்ட்டு. லைக் ஐஃபோன்ஸ் அண்ட் ஏர்பாட்ஸ், வாட்ச், இதெல்லாம். நான் வந்து ஐபேட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேபி ஐபேட் 12th ஜென் அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன். பட் கொண்டு வரல. ஓகே, ஃபைன் அண்ட் எனஃப். நம்ம நேற்று லைக் லான்ச் ஆனதே வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் லான்ச் இருக்குது. அதை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு ஏர்பாட்ஸ் ப்ரோ 3. இது வந்து நான் கொஞ்சம் ஈகராக எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராடக்ட். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 அண்ட் ஆப்பிள் வாட்ச் SE 3 பற்றி தான் மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தேன். ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 நமக்கு வந்து 3 years ஆச்சுங்க. இது ஒரு 3 year சைக்கிள் மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஐஃபோன் 11 ப்ரோ அப்போ 2019 11 ப்ரோ லான்ச் ஆன கொஞ்ச நாளில் வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து இனிஷியலாக லான்ச் பண்ணாங்க. 14 ப்ரோ 2022 3 வருஷம் கழிச்சு ஐஃபோனோட சேர்த்து ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 வந்தது. அதுக்கப்புறம் இப்போ ப்ரோ 3. ஸோ வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ லைனப் வந்து ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் ஒரு இது மாதிரி தான் சொல்லுவேன் நான். லைக் ஒரு நல்ல ஹெட்ஃபோன்ஸ், லைக் நல்ல இயர்ஃபோன்ஸ், நல்ல குவாலிட்டி, நல்ல ப்ரைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், நல்ல குவாலிட்டி, நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ், ஆப்பிள் ஈகோ சிஸ்டமில் வந்து நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி. ஸோ வந்து அதோட 3rd வெர்ஷனுங்கும்போது ஆல்ரெடி நமக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயும் மைனர் அப்டேட்டாக ஒரு சாஃப்ட்வேர் வெர்ஷன் அப்டேட்டோ இல்லை ஒரு சின்ன இது மாதிரி, லைக் நமக்கு வந்து லைட்னிங்கில் இருந்தது டைப் சியாக கொண்டு வந்தாங்க. லாஸ்ட்டாக WWDC கிட்ட ஐ திங்க் அது வந்து அந்த ஹியரிங் எய்ட் மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. இப்போ என்னென்னா நமக்கு வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 இதில் வந்து மேஜராக டிசைன் சேஞ்சஸ் எதுவும் இல்லைங்க. அதே டிசைன் சேஞ்சஸ் தான். கொஞ்சம் லைட்டாக சைஸ் சின்னது பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது நம்ம மேபி நேரில் பார்த்தா தெரியும். இதுக்கு மெயினான இன்னொரு காரணம் சேம் கேசஸ் ஆர் ஆக்சசரிஸ் வந்து ஃபிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இருக்கலாம். பட் ஆப்பிள் கேசஸ் எதுவும் இது பண்ணுறதில்ல, 3rd பார்ட்டி தான் எல்லாமே. ஸோ அதெல்லாம் விட்டுடலாம். ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 விட 2 times ANC பெட்டராக இருக்குங்கிறாங்க. அண்ட் வந்து ஒரு ஹார்ட் ட்ராக்கிங் சென்சார் வந்து சின்னதாக வந்து அந்த டிப்ஸோட எட்ஜ் உள்ள ஒரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு இதில் ஹார்ட் ரேட் இது பண்ணும். அண்ட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வச்சு லைவ் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த லைவ் டிரான்ஸ்லேஷன் உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஃபீச்சராக தெரிஞ்சது. அண்ட் 2 பேர் ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 மாற்றி போட்டிருந்தாங்க. லைக் ஐ மீன் இப்போ நான் ஒரு செட் போட்டிருக்கேன், பார்க்குற நீங்கள் ஒரு செட் போட்டிருக்கீங்கன்னா, இப்போ நான் தமிழில் பேசுகிறேன், நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறீங்கும் போது நான் தமிழில் பேசுகிறது உங்களுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகும், நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறது எனக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகும். பட் வந்து தமிழ் பற்றி பேசும்போது தமிழுக்கு வந்து சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்டில் ஏதோ ஒரு செட் ஆஃப் லாங்குவேஜஸ் தான் இருக்குது. ஸோ வந்து தமிழுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் யா, நமக்கு வந்து இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 வந்து பெருசாக வேறு எதுவும் இது பண்ணலாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் சார்ஜிங் ஒரு நல்ல விஷயம்தான். அண்ட் பேட்டரி லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோங்கிறாங்க. இது வந்து இன்னொரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து நமக்கு வந்து இயர்பட்ஸ்லாம் வந்து எவ்வளோ இன்னும் நல்ல பேட்டரி லைஃப்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் வந்து இன்னும் இவங்க வந்து 6 hours 4 hours அப்படிங்கிறதுலாம் வந்து கம்மி தான். இப்போ வந்து ஐ திங்க் 8 hours வரைக்கும் ஏஎன்சியில் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் 10 hours வித்தவுட் ஏஎன்சியில் இது பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு பேட்டரியில் கொஞ்சம் இதாக இருக்கும். அண்ட் அவ்வளோ நேரம் யார் போடுவாங்கன்னு தெரில. பட் நமக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இது எல்லாமே இதாக இருக்குதுங்க. அதே மேக்ஸேஃப் சப்போர்ட்டு மற்ற எல்லாமே இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees இன்க்ரீஸ் இருக்குது. இப்போ வந்து 25,900, ஸோ 26,000.
அண்ட் இதில் வந்து இந்த பிளாக் கலர் ஆப்ஷனில் எதுவும் இல்லை. நான் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன் ஒரு பிளாக் கலர் மாதிரி விடுவாங்கன்னு, பட் விடலை. ஓகே ஃபைன். அண்ட் நம்ம அடுத்து வந்து வாட்சுக்கு வரலாம். ஸோ வாட்ச் பார்க்கும்போது நமக்கு வந்து ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 11 நமக்கு வந்து வருஷம் ஒரு சீரீஸ் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ சீரீஸ் 11. ஸோ சீரீஸ் 11 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. 10 வந்து ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 10 ரொம்ப தின்னாக இருந்ததுன்னாங்க. 11 இன்னும் தின்னாக இருக்குன்னா அதான் யோசிக்கிறேன் எவ்வளோ தின்னாக இருக்க போகுது அப்படின்ட்டு. அண்ட் அது ஸ்டில் ஒரு அலுமினியம் டைட்டானியம் ஃபினிஷஸ்லாம் இருக்குது. புதுசாக வந்து ப்ரெஷர் மெஷர் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து நீங்கள் வந்து டாக்டர்கிட்டே போவேன்னா எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது ஆப்பிள் வாட்ச் இல்லை, சும்மா காட்டினேன். இது எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கொண்டு வர்றாங்க. இசிஜி, அதுக்கப்புறம் ப்ரெஷரு, SpO2 இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ப்ரெஷர் வந்து அவங்களும் சொல்லிட்டாங்க அக்யூரேட்டாக இருக்காது, பட் ஓரளவுக்கு நீங்கள் அதை ட்ரஸ்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து இந்த FDA இந்த மாதிரி சில ஏஜென்சிஸ் இவங்க கிட்டேருந்துலாம் வந்து கொஞ்சம் அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்குது இந்த ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து அது வந்து அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணணும்னு சொல்லலை, பட் ஓகே அது ஒரு ஃபீச்சர்னு வச்சுக்கலாம். அண்ட் நமக்கு வந்து பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் புது ப்ராசஸர் நமக்கு வந்து வேறு எதுவும் பெருசாக இது வரலைங்க நமக்கு சீரீஸ் 11 அதே மாதிரி தான் இதாயிடுச்சு. அண்ட் ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 3 அதில் வந்து பிரைட்னஸ் ஏற்றிருக்காங்க. பார்டர்ஸ் கொஞ்சம், அதாவது ஸ்க்ரீன் பார்டர்ஸ் கொஞ்சம் தின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே கேஸ் சைஸில் இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக கொண்டு வந்து ஆப்பிள் வாட்ச் பெரிய டிஸ்பிளே இருக்கிற ஆப்பிள் வாட்ச் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் மற்றபடி வேறு எதுவும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. அண்ட் ஆப்பிள் வாட்ச் SE 3 இதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஈகரா. ஏன்னா SE வந்து ஒரு 30Kக்குள்ளே ஒரு ஆப்பிள் வாட்ச் வாங்கணும் போது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்தது. SE 2வும் அதே மாதிரி தான் இருந்தது. இப்போ SE 3 நான் SE 3ல வந்து ஆப்பிள் வாட்ச் 6 டிசைன்மா ஏதாவது எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. இன்னும் ஆப்பிள் வாட்ச் 3 டிசைன் தானே அது. அதே பழைய ஆப்பிள் வாட்ச் அந்த SE டிசைன் தாங்க இன்னும் இருக்குது. ஸோ டிசைன்லலாம் எந்த சேஞ்சஸும் இல்லை, எல்லாமே ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்சஸ் தான். இதில் வந்து S10 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஸோ S10ங்கிறது நமக்கு வந்து ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 10ல் பார்த்துருப்போம் அதே ப்ராசஸர். அண்ட் நமக்கு வந்து இப்போ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அந்த S10 ப்ராசஸர்னால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஒரு நல்ல விஷயம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேங்கிறது. ஏன்னா இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி அந்த சீரீஸ் அந்த நம்பர் சீரீஸில் இருக்க வாட்சஸ்க்கு தான் இருந்தது. ஐ திங்க் ஃப்ரம் சீரீஸ் 7 இப்போ வந்து இதுக்கு கொண்டு வர்றாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து டக்குன்னு எங்கேயாவது இருக்கும்போது அந்த ஆல்வேஸ் ஆன்ல இருந்தால் ஓகே. அண்ட் நமக்கு வந்து இதில் வந்து S10 இருக்கிறதுனால இந்த ஃப்ளிப் பண்ணி ஜெஸ்டரு, இந்த டபுள் டேப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. இது எல்லாமே வந்து நமக்கு அப்படியே வந்து சீரீஸ் 10லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வர்றது தான். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சப்ஸ்டான்ஷியல் அப்கிரேட் மாதிரி தெரியுது, இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்கிரேட் மாதிரி தெரியுது. அண்ட் நமக்கு சைஸஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 40-44 தான். அங்கே போய் 42-46 இல்லை, 40-44 தான். 40mm வந்து 26,000 அண்ட் 44 வந்து 29,000. ஒரு கொஞ்சம் ப்ரைஸிங் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ப்ரைஸ் இருந்த மாதிரி இல்லை SE 3. ஸோ வந்து அவங்க மேபி அந்த SE 3 தான் இன்னும் SE சீரீஸ் தான் இன்னும் நல்லா சேல் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னும் ஒரு 2 years நம்ம இதே SE லைனப்பில் வந்து இருக்கும்னு வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆப்பிள் வாட்ச் SE 3 நமக்கு அண்ட் அல்ட்ரா 3 வந்து 90,000. சீரீஸ் 11 வந்து 47,000 அண்ட் 50,000 அதே ப்ரைஸிங் தாங்க. அடுத்து ஹீரோ ஆஃப் தி ஈவெண்ட் ஐஃபோன் பற்றி பேசலாம். ஸோ அவங்க வந்து ஆப்பிளோட மேஜர் சேல்ஸ் நடக்கிறதே ஐஃபோன்ஸில் தான். அந்த ஐஃபோன்ஸை வந்து எப்படி அப்கிரேட் பண்ணால் இன்னும் வந்து காசு நிறைய சம்பாதிக்கலாங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன் நான். பட் அதுலேயே வந்து அவங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நடக்குது. ஏன்னா மக்கள் கேட்டது கொடுக்கறதுனால அடுத்த ஃபோனை எப்படி அப்செல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது மாதிரி. இந்த டைம் கொஞ்சம் ஃபோனோட லைனப் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து டிப்பிக்கலாக எப்படி இருக்குன்னா அட்லீஸ்ட் ஐஃபோன் 14லேருந்து 14 + 15 14 + 14 Pro 14 Pro Max அப்படி இருந்தது. 12 and 13 நமக்கு 12 mini 13 mini இருக்கு. அந்த மினிக்கு பதிலாக ப்ளஸ் வந்தது 14லேருந்து.
ஸோ 14, 15, 16 3 ஜென்ரேஷன்ஸாக ஒரு ப்ளஸ் ஃபோன் இருந்தது வந்து ரெஸ்ட் இன் பீஸாக ஆக்கிட்டாங்க. 17 ப்ளஸ் இல்லை, அது வந்து நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். இந்த டைம் வந்து ஒரு அதாவது நம்பர் சீரீஸில் நமக்கு 3 ஃபோன்ஸ் தான் இருக்குது. 17 ப்ரோ, ப்ரோ மேக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 17 பற்றி பேசிடலாம். ஐஃபோன் 17 வந்து அப்படியே 16ஓட ரெப்ளிகா காப்பி தான் டிசைன் வைஸ் பார்க்கும்போது. பட் டிஸ்பிளேலேருந்து டிஃப்ரென்ஸ் வருது. டிஸ்பிளேல ஃபைனலி 120 ஹெர்ட்ஸ். எவ்வளோ வருஷம் இருக்குது பாருங்களேன். ஐ திங்க் 2019 ஒன் ப்ளஸ் வந்து இது ஒரு ட்ரெண்ட் ஆக்குனாங்க. இந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கமர்ஷியல் ஃபோன்ஸில் கொண்டு வந்தது ஒன் ப்ளஸ் 7 ப்ரோவில். அதுக்கப்புறம் அப்படியே சாம்சங் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஒன் ப்ளஸ் வந்து எல்லா ஃபோன்ஸ்லேயும் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஓப்போ, விவோ அப்படி இப்படின்னு எல்லோரும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஃபோன் வந்து 2021 தான் 13 ப்ரோக்குன்னு மட்டும் விட்டாங்க. 13 ப்ரோ, 14 ப்ரோ, 15 ப்ரோ, 16 ப்ரோ 4 ஜென்ரேஷனாக ஒரு ப்ரோ ஃபோனுக்கு மட்டும் 120 ஹெர்ட்ஸை வச்சுட்டு நான் ப்ரோனாலும் அது சாதாரண ரேட் இல்லை. இது நம்ம ஒன்றும் ஒரு 35,000 40,000 ஃபோன் பற்றி பேசலை. அப்படி இருக்கிற ஃபோனுக்கே வந்து 120, 144, 165 போகுது. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது லிட்ரலி 80,000 ருபீஸ் ஃபோன். அந்த 80,000 ஃபோனுக்கு 120 ஹெர்ட்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் 60 ஹெர்ட்ஸ் கொடுத்து மழுப்பிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலி நமக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ரொம்ப நல்ல நியூஸு. பட் இந்த நியூஸ் வந்து நான் 2 இயர்ஸ் பேக்கே வந்து ஒரு லீக்கில் பார்த்தேன். லைக் வந்து ஐஃபோன் 15 வர்றதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். எனக்கு அந்த டைம்லைன் மட்டும் சரியா தெரியல. பட் அந்த ஐஃபோன் 15 வர்ற அந்த கார்னர் அந்த ஒரு பீரியடில் தான், அந்த ரேஞ்ச் ஆஃப் பீரியடில் தான் இந்த மாதிரி ஐஃபோன் 15லையும் ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டில், ஐஃபோன் 16லையும் இல்லை. ஐ திங்க் 15 லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் 16ல் வராது, டேரெக்டாக 17ல் தான் வரும்னு. அதே மாதிரி 17ல் 120 கொடுத்துட்டாங்க. அண்ட் நமக்கு கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ப்ராசஸர் A19க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா இந்த இயர் அக்ராஸ் ஆல் தி போர்ட் நமக்கு வந்து செல்ஃபி கேமராவை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து முன்னாடி 12 மெகா பிக்சல் இருக்கும். இப்போ வந்து அது வந்து 18 மெகா பிக்சல்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஸ்கொயர் சென்சார், 18 மெகா பிக்சல். அது வந்து நம்ம க்ராப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐ திங்க் அது ஒரு 24 மெகா பிக்சலாக இருக்கும். க்ராப் பண்ணுறதுல 18 மெகா பிக்சல் வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது பேசிக்கலாக என்னென்னா, இப்போ இருக்கிறது ஒரு 4x3 சென்சார். 4x3 சென்சாராக இல்லாமல் ஒரு ஸ்கொயர் சென்சாராக வச்சிடுறாங்க. வச்ச உடனே நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பாக இது பண்ணோம்னா இப்படி திருப்ப தேவையில்லை. நமக்கு வந்து இப்படி வச்சு நம்ம வந்து அந்த ஜூம் அவுட் பட்டனோ இல்லை அதுக்குன்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் இது பண்ணாலே அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் மாறிக்கும். இது வந்து குவாலிட்டி லாஸ் இல்லாமல், அதாவது இது ஒரு ஜூம் அவுட் கான்செப்ட் மாதிரி தான், அல்ட்ரா வைட் கான்செப்ட் மாதிரி. ஜூம் இன்ல இருக்குது, ஆளுங்க வர்றாங்க, இல்லைன்னா நம்ம அதை வைடர் ஷார்ட்டாக இருக்கணும் போது இவ்வளோ மட்டும் கேப்சர் பண்ண இவ்வளோ கேப்சர் பண்ணுறோம், இப்படி கேப்சர் பண்ணுறோம், இல்லைன்னா இப்படி கேப்சர் பண்ணுறோம். இந்த ஒரு கான்செப்ட் தான். இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. இதை வந்து சென்டர் ஸ்டேஜ் ஃப்ரண்ட் கேமராங்கிறாங்க. ஸோ சென்டர் ஸ்டேஜுங்கும் போதே நம்ம ஐபேட்ஸ் அண்ட் மேக்ஸ்லலாம் பார்த்துருக்கோம். அது ஐஃபோனுக்கும் கொண்டு வர்றாங்க. இதை வச்சு ஃபேஸ் டைம்லேயும் அது இதுன்னு சில இது இருக்குது. அண்ட் நமக்கு வந்து பின்னாடி இருக்க கேமராஸ் பற்றி பேசும்போது டுவெல் 48 மெகா பிக்சல் கேமரா, ரெண்டுமே ஃபியூஷன் கேமரா. ஸோ ஃபியூஷன் கேமரானா ஒன்றும் இல்லைங்க, நமக்கு வந்து ஒரு கேமரா வச்சு 2 பர்பஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து மெயின் கேமரா வச்சு அது ஒரு மெயின் கேமராவோ டெலிஃபோட்டோவாகவும் இது பண்ணுறாங்க. அல்ட்ரா வைடை வச்சு அது ஒரு அல்ட்ரா வைடாகவும் மேக்ரோவாகவும் இது பண்ணுறாங்க. ரெண்டுமே 48 மெகா பிக்சலுங்கிறதுனால அந்த ரெசல்யூஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு கிளாரிட்டியான ஷாட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஆப்பிள் சொல்கிறாங்க. அல்ட்ரா வைடுக்கு இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் 12 தான் இருந்தது, இந்த டைம் 48 கொண்டு வந்துட்டாங்க நான் ப்ரோக்கே. அண்ட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தாங்க சேஞ்சஸ் ஐஃபோன் 17ல். ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், ஆப்பிள் வாட்சில் இந்த வருஷத்துலேருந்து ஆப்பிள் வாட்சஸ் எல்லாத்துக்குமே 5G. ஸோ 5G வந்து இப்போ தான் வாட்சுக்கு கொண்டு வர்றாங்க, அது ஒரு தம்ஸ் அப். அண்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு எதுவும் பெருசாக இல்லை, புது கலர்ஸ் கொஞ்சம் வந்துருக்குது. அந்த கலர்ஸ் வந்து ஆக்சுவலி என்னன்னா ஒரு பிளாக்கு, ஒயிட்டு, அதுக்கப்புறம் ஐ திங்க் அது பேர் மிஸ்ட் ப்ளூன்னு நினைக்கிறேன். லாவெண்டர் ஒன்று, பிளாக்கு, ஒயிட்டு, சேஜு அண்ட் மிஸ்ட் ப்ளூ. ஸோ வந்து எனக்கு இந்த லைனில் பிடிச்சது வந்து அந்த மிஸ்ட் ப்ளூ தான். ஒயிட் கொஞ்சம் கிளாசிக்காக இருக்குது, லாவெண்டர் டோலிஸ்க்கு பிடிக்கும், சாரி கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும். சேஜ் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது, லாஸ்ட் இயர் டீல் இன்னும் பெட்டராக இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட் கிளாசிக்ஸ். ஸோ வந்து
அண்ட் பேஸ் வேரியண்ட்டே 256 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். பட் அவங்க வந்து யூஎஸில் அதே ப்ரைஸ் வச்சுட்டு இந்தியாவில் வந்து 3000 ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. அதாவது பேஸோட அதே ப்ரைஸ்லேருந்து லாஸ்ட் இயர் வந்து 80,000 இருந்த ஃபோன் இப்போயும் வந்து 80,000க்கு தான் கொடுத்துருக்கணும், பட் 83,000. அண்ட் 512 GB வந்து நமக்கு 1,03,000 20,000 ஒரு ப்ரைஸ் அப்கிரேட் இருக்கு. இதில் வந்து A19 இருக்கு. இது எல்லாமே நான் வந்து சொல்லி போர் அடிக்க விரும்பல. நான் வந்து ஒரு ஓவர்வியூ மட்டும் தரேன். அண்ட் நமக்கு வந்து அடுத்து நான் வந்து இது 17 ஏர்னு வரும்னு நினச்சேன், பட் வெறும் ஏர்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஐஃபோன் ஏர் நமக்கு இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ஒரு ரொம்ப தின்னான ஃபோன் வரப்போகுது அப்படின்ட்டு. ஐஃபோன் ஏர்னும் போது எனக்கு டக்குன்னு வந்து தாட் என்னன்னா ஐபேட் ஏர், மேக்புக் ஏர், இதுக்கெல்லாம் வந்து நம்பர்ஸ் வைக்கல. ஐபேட் ஏர் 4, 5 அப்படின்னு அஃபிஷியல் அட்லீஸ்ட். ஸோ வந்து இந்த ஆர் சீரீஸ் ஆஃப் ஐஃபோன்ஸும் அந்த மாதிரி தான் வரப்போகுதோன்னு யோசிக்கிறேன். லைக் ஒரு 2 years ஒன்ஸ் ஆர் 3 years ஒன்ஸ் வந்து ஒரு அப்கிரேட் கொடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி 16 சீரீஸில் 16E வந்தது, 17E வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் யோசிக்கிறேன், லைக் மேபி இந்த மாதிரி கொண்டு வருவாங்களா என்னங்கிறது தெரியல நமக்கு இப்போ வரைக்கும். பட் லான்ச் சேனல் பற்றி பேசலாம். ஐஃபோன் ஏர், இந்த ஐஃபோன் ஏர் வந்து ரொம்ப தின்னுங்க, 5.6 mm தான் திக்னஸ். ஆமாம், இது வந்து பேசிக்கலாக நமக்கு அந்த S25 எட்ஜுன்னு நம்ம வந்து ஒரு ஃபோனை வந்து பற்றி பேசியிருப்போம். அந்த ஃபோனுக்கு ஆப்பிள் சைட்லேருந்து வர ரெஸ்பான்ஸ் தான் இந்த ஐஃபோன் ஏர். இது வந்து ரொம்ப தின்னஸ்ட் ஐஃபோன் எவர். ஸோ தின்னஸ்ட்டுங்கும் போதே நமக்கு வந்து டியூரபிலிட்டி கன்சர்ன் இருக்கும். அதுக்காக இவங்க வந்து டைட்டானியம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரேமில். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து செராமிக் ஷீல்ட் 2ன்னு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் பெட்டர் கிராக் ஆர் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதே வந்து நமக்கு ஐஃபோன் 17ஓட டிஸ்பிளேக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து டிஸ்பிளே அண்ட் பேக் கிளாஸ் ரெண்டுத்துக்குமே வந்து அந்த செராமிக் ஷீல்டு இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஓகே. அண்ட் ப்ராசஸருக்கு வரும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா A19 Pro, அதாவது ஒரு ப்ரோ சிப் செட் வந்து நாங்கள் இதில் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதோட ப்ரைஸ் ப்ரைஸ் பற்றி நான் அடுத்து வர்றேன். ஒரு ப்ரோ சிப் செட் நாங்கள் இப்படி தர்றோம் இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஒரு ஜிபியூ கோர் மட்டும் நம்ம ப்ரோ ஃபோன்ஸோட கம்மி, ஐ திங்க் 5 core ஜிபியூன்னு நினைக்கிறேன். அண்ட் நமக்கு வந்து அதே சென்டர் ஸ்டேஜ் ஃப்ரண்ட் கேமராவில் இருக்குது. பின்னாடி ஒரே ஒரு 48 MP கேமரா, அதாவது நம்ம 17ஓட மெயின் கேமரா. அல்ட்ரா வைட்லாம் இல்லை, ஏன்னா வந்து ஸ்பேஸில் லிட்டரலி நமக்கு வந்து ஒரு வைசர் மாதிரி கொடுத்துட்டாங்க மேலே. அந்த வைசர்லேயே வந்து எல்லா ஃபோனோட எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸும் இருக்குது, மதர் போர்டு இதெல்லாம். பேட்டரிக்கு வந்து அப்படி கீழ் செக்ஷனை வந்து அப்படி இது பண்ணிட்டாங்க. அண்ட் நமக்கு வந்து இந்த ஐஃபோன் ஏர் வந்து நமக்கு 4 கலர்ஸில் இருக்குது. ஸ்கை ப்ளூ, அது கொஞ்சம் ஒரு ப்ளூ டிண்ட் இருக்கிற வருது, லைக் நமக்கு ஐஃபோன் 15ல் ஒரு ப்ளூ இருந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. லைட் கோல்டு, அதுவும் வந்து ஐஃபோன் 15லேருந்து எல்லோ மாதிரி, பட் கோல்டுங்கிறாங்க. க்ளவுட் ஒயிட். ஸோ இந்த க்ளவுட் ஒயிட் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக தெரிஞ்சது பார்க்கும்போது, அட்லீஸ்ட் இந்த வீடியோஸ். அண்ட் ஸ்பேஸ் பிளாக் வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்பேஸ் பிளாக் ஐஃபோன் நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்திருப்போம் எவ்வளவோ ஜென்ரேஷன்ஸ், அந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் டார்க்கராக இருக்குது, மற்றபடி இது இல்லை. இது வந்து 256லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 256 GB வந்து 1,20,000, 512 வந்து 1,40,000. ஸோ வந்து 20,000 டிஃப்ரென்ஸ். 1 TB வந்து இன்னொரு 20,000, 1,60,000 இந்த ஐஃபோன் ஏருக்கு. ஸோ இது வந்து பேட்டரி தான் பெரிய கன்சர்னுங்க இதில். இந்த பேட்டரிக்கு வந்து அவங்க என்ன ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காங்கன்னா, ஒரு பேட்டரி பேக் இந்த ஐஃபோன் ஏருக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக, அதோட சைஸ்லாம் வச்சு சொல்கிறேன் நான். அந்த பேட்டரி பேக் வந்து அதை வச்சு 40 hours ஆஃப் வீடியோ பிளேபேக் பேட்டரி பேக்கோட சேர்த்துங்கிறாங்க. ஸோ நான் பேட்டரி கன்சர்ன்டாக தான் இருக்கேன். இது வந்து பேட்டரி நிற்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலிக்கன் கார்பைட் பேட்டரி மாதிரி எதுவும் கொடுக்கல, அவங்க வந்து ஜஸ்ட் நார்மல் பேட்டரி தான். அண்ட் சைஸஸ் வச்சு நமக்கு முன்னாடி லீக்ஸில் வந்த வரைக்கும் 2815 mAh ஒரு ஐஃபோன் 12ஓட பேட்டரி அளவு தான் இருக்கும். பட் அது வந்து இப்போ 2025ல் பேட்டரி கண்டிப்பாக இப்போ இருக்கிற லோடுக்கு வந்து தாங்காது. பார்க்கலாம். இது வந்து ஒரு ஷோகேஸ் பீஸ், இல்லைன்னா ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி தான் வந்து ஆப்பிள் வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் சேலுக்கு கொண்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான்.
இதோட ப்ரைஸிங் நான் சொன்னேன். ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியர் சைடில் தான் இருக்குது. இது வந்து 17 ப்ளஸ்மா இல்லை, ஒரு 17லேருந்து ஒரு 10,000 15,000 டிஃபரன்ஸில் இருக்கிறதுக்கு. இது வந்து லிட்டரலாக லாஸ்ட் இயரோட 128 GB ப்ரோ ஸ்பாட் வந்து பிடிச்சிட்டாங்க. ஏன்னா 256 தான் எல்லாத்துக்கும் பேஸில். அப்படியே நம்ம வந்து ப்ரோக்கு மூவ் ஆகலாம். ப்ரோ பார்த்தீங்கன்னா இந்த டைம் எனக்கு அந்த டிசைன் வந்து முன்னாடி நான் லீக்ஸில் பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. லைக் வந்து இந்த டிசைன் பாருங்களேன். ஸோ இதே டிசைன் தான் நமக்கு வந்து iPhone 11லேருந்து லைக் 11ல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 11 ப்ரோவில். ஸோ இந்த ப்ரோ கேமரா டிசைன் சொல்கிறேன். iPhone 11ல் வந்து இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து இப்படி டிசைன் பண்ணாங்க. இந்த ஃப்ராஸ்ட் இது வந்து ஒரு கிளாஸு, இதுவும் கிளாஸு, இதுவும் கிளாஸு. இது வந்து ஷைனிங் கிளாஸு, இது வந்து ஃப்ராஸ்டடான மேட் ஃபினிஷு. ஸோ இப்படி ஒரு காம்பினேஷனில் iPhone 11 ப்ரோவில் இது பண்ணாங்க. 11 ப்ரோ, 12 ப்ரோ, 13, 14, 15, 16 6 ஜென்ரேஷனாக இதே டிசைன் தான் இருக்குது. திடீர்னு வந்து அவங்க அப்படியே இது ஃபுல்லாக வரைக்கும் கொண்டு வந்தது வந்து எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பார்க்கும்போது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஃபார்ம் ஓவர் ஃபங்க்ஷனுங்கிறத தாண்டி ஃபங்க்ஷன் ஓவர் ஃபார்ம்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பார்க்கறத விட அந்த ஃபோன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணதுங்கிறது. அதுக்கு வந்து ஆப்பிள் எனக்கு தெரிஞ்சு ப்ரோ ஃபோன்ஸில் இந்த டைம் இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து சேஞ்ச் எப்படின்னா, நமக்கு வந்து அலுமினியம் யூனிபாடி. ஸோ வந்து இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த கேமரா பம்ப்பு, அப்புறம் இங்கேருந்து ஒரு குட்டி பார்டர் மாதிரி வரும். இது வரைக்கும் ஃபுல்லாக மெட்டல். ஸோ அது வந்து ஒரே ஒரு யூனிபாடி டிசைனு. இங்கே வந்து ஒரு பீஸ் ஆஃப் கிளாஸ் மேக்ஸேஃப்க்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஏன் இப்படி இது பண்ணாங்க அப்படின்னு தோணுச்சு. பட் இது வந்து நான் அப்போதே சொன்ன மாதிரி தான், ஃபங்க்ஷன் ஓவர் ஃபார்ம். இது வந்து இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்க்காக. அதை பற்றி நான் கொஞ்சம் நேரத்தில் பேசுகிறேன். அண்ட் மெட்டீரியல்ஸ் அலுமினியம்ங்கும்போது டைட்டானியம் என்னாச்சுன்னு கேட்பீங்க. ஏன்னா வந்து இது வந்து 15 ப்ரோவில் டைட்டானியம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோஸ்க்கு. அண்ட் இப்போ ஏரில் கூட நமக்கு வந்து டைட்டானியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு iPhone ஏர்ல யூஸ் பண்ணுறாங்க, இப்போ ப்ரோவில் ஏன் யூஸ் பண்ணலங்கும் போது இதுக்கு காரணம் என்னென்னா பர்ஃபார்மன்ஸ்க்காக. ஏன்னா அலுமினியம் வந்து நமக்கு இன்னும் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி அலுமினியமுக்கு ஜாஸ்தி. ஸோ வந்து ஹீட்டை வந்து ஈஸியாக வெளியில் டிசிபேட் பண்ணிடும். டைட்டானியம் மாதிரி இல்லை. ஸோ டைட்டானியம் பாடி இருக்கிறதுனால உள்ள ஹீட் இருக்கிறது வந்து வெளியில் வரமாட்டேங்குது. அதனால பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் த்ராட்டில் ஆகும். ஆனால் வந்து நமக்கு வந்து ப்ரோஸில் அப்படி இல்லை. ஏரில் வந்து நமக்கு த்ராட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ப்ரோஸில் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது வந்து ஒரு ப்ரோ ஃபோன். அதனால் ஃபங்க்ஷனை வந்து அவங்க முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க இந்த டைம் ஃபார்மை விட. ஸோ வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. இது ஒரு அலுமினியம் யூனிபாடி. அண்ட் கலர்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. லைக் இந்த டைம் வந்து ஒரு 3 கலர்ஸுங்க, பட் பிளாக் கலர் இல்லை. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட். எப்போவுமே வந்து ஒரு கிரேயர் டோன் ஆஃப் ஃபோன் வந்து ப்ரோஸில் இருக்கும். பட் இந்த டைம் வந்து ப்ரோஸ்க்கு வந்து அந்த கிரே டோனில் ஒரு ஃபோனே இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க. அது ஒரு சின்ன வருத்தம். பட் கலர்ஸ்க்கு நம்ம வரலாம். கலர்ஸ் பற்றி பேசும்போது ஒரு சில்வர் கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் வந்து காஸ்மிக் ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு வந்து இது வந்து ஆரஞ்சாக இல்லாமல் இதிலே வந்து ஒரு காப்பர் மிக்ஸ் ஆன மாதிரி, லைக் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் கோல்ட் டிண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி, பட் இவ்வளோ சேச்சுரேட்டடாக இன்னும் இவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபினிஷ் வந்து நம்ம ஐ திங்க் முன்னாடி இருந்தே பார்த்துட்ருக்கேன் நான். பட் அப்படி வரல, இதுக்கு வந்து வந்திருக்குது. ஓகே, நைஸ். அண்ட் ஒரு டீப் ப்ளூ. இந்த டீப் ப்ளூ பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச எக்ஸாக்டாக இதே கலர் தான். லைட்டுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. எக்ஸாக்டாக இந்த டீப் ப்ளூ, ஐ மீன் இந்த ப்ளூ டைட்டானியம் கலர் தான், அட்லீஸ்ட் இந்த ஃபோட்டோஸ். ஸோ வந்து நமக்கு வந்து அந்த கேமரா லேஅவுட் எல்லாமே மாறி இருக்குது. இது வந்து நமக்கு வந்து பேசிக்கலாக இனிஷியலாக பார்த்தோன்னே இருக்க டிஃப்ரென்ஸு. அண்ட் ஃபோன் திக்காக இருக்குங்கிறாங்க. ஸோ பேட்டரிக்கு இன்னும் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நமக்கு வந்து இங்கே A19 ப்ரோ கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ப்ராசஸர் நமக்கு எப்போ போல் தெரிஞ்சது தான், ஒரு ப்ரோ லெவல் பர்ஃபார்மன்ஸு. அண்ட் இங்கே வந்து கேமராஸ் வந்து நமக்கு டோட்டலாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. லைக் டிசைன் இல்லை, ஹார்ட்வேர்.
ஸோ ஹார்ட்வேர் பார்க்கும்போது செல்ஃபி கேமரா முன்னாடி மாதிரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, முன்னாடி சொன்ன ஃபோன்ஸ்க்கு மாதிரி. அண்ட் இங்கே வந்து ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ்க்கு வந்து 48 மெகா பிக்சல் கேமரா சிஸ்டம். ஸோ வந்து எல்லாமே 48 மெகா பிக்சல் லென்சஸ். அண்ட் டெலிஃபோட்டோவோட ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து முன்னாடி 5x ஆப்டிக்கல் ஜூம் வந்து இப்போ 4x ஆப்டிக்கல் ஜூம், ஆனால் 48 மெகா பிக்சல். நம்ம வந்து 48 மெகா பிக்சலுங்கும் போதே நம்ம வந்து மெயின் கேமராலேருந்தே 2x வந்து டிஜிட்டல் கிராப் பண்ணுறோம், அதாவது சென்சார் கிராப் பண்ணுறோம். சென்சார் கிராப் பண்ணுறதுனால ஒரு ஒரு மிடில் இருக்க 12 மெகா பிக்சல் வந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு இமேஜ் கிடைக்குது. அதே கான்செப்டை டெலிஃபோட்டோக்கும் யூஸ் பண்ணி 8x வந்து லாஸ்லெஸ் ஜூம் அச்சீவ் பண்ணுறாங்க. அதனால இன்னொரு பிரச்சனை என்னன்னா, லாங்கர் ஜூம் இன்னும் கிறிஸ்பாக இருக்குங்கிறதுனால நமக்கு அந்த ரேஞ்ச் வந்து எதுவும் அடி வாங்காமல் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, 48 மெகா பிக்சல்ங்கிறதுனால இன்னும் மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் ரேஞ்ச் ஜூம் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஷுவராக தெரில, அது நம்பர்ஸ் பார்க்கல. பட் கேமராஸில் வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கேமரா பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஆஸ் அன் ஐஃபோன் யூசர் எனக்கு வந்து ஐஃபோன் கேமராவில் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரு பாயிண்ட் லைட்டை சோர்ஸ் ஒரு ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பாயிண்ட் லைட் சோர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்கும்போது இல்லைன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஒரு குட்டி குட்டி டாட் மாதிரி வரும். அந்த டாட்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது, கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். அது வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் எதுவும் சொல்லலை. அண்டு நமக்கு வந்து இந்த ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கு அது இதுன்னு கொஞ்சம் லீக்ஸ்லாம் வந்துட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே பெருசாக பேசிக்கல இதில். ஜஸ்ட்டு வந்து அதே ஆக்ஷன் பட்டன், அதே கேமரா கண்ட்ரோல், அதே 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே. நான் கூட என்ன நினச்சேன்னா, இங்கே 120 வந்து பேஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு 144 ஒரு 165 கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் எதுவும் கொடுக்கல. நமக்கு வந்து அதே 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே, கேமராஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது இதில் வந்து A19 Pro 6 கோர் CPU 6 கோர் GPU அதெல்லாம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இப்போ வந்து வேப்பர் கூலிங் சிஸ்டம் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க ஃபோனுக்குள்ளே. ஸோ இன்னும் பெட்டராக தேர்மல்ஸ் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆப்பிள் இது பண்ணுறாங்க. மேஜராக வந்து அந்த அலுமினியம் யூனிபாடி அண்ட் இந்த வேப்பர் கூலிங் சிஸ்டம் இந்த ரெண்டுத்தையும் வச்சு த்ராட்லிங்கை கண்ட்ரோல் பண்ணி இன்னும் சஸ்டைன்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மோட்டிவில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து லிட்ரலாக ஒரு 2 to 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் கேமில் வந்து நம்பர் 1 இல்லை. ஸ்னாப் ட்ராகன் 8 Elite, 8s Gen 3, 8 Gen 3 இந்த ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்பிளோட பெஞ்ச்மார்க் ஸ்கோரோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக புஷ் பண்ணி இது பண்ணுறாங்க. சாம்சங் மெயினாக வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறது வந்து அவங்க கேலக்ஸி S சீரீஸ் ஃப்ளாக்ஷிப் அந்த அல்ட்ரா வச்சு தான். ஸோ அந்த இதில் வந்து இருக்கிறதுலே லேட்டஸ்டான குவால்காம் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு அதுவும் இதுவும் இது பண்ணி கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் லீட் ஆகுது ஒரு புது குவால்காம் இது வந்தோடனே. இதே முன்னாடி அப்படி இல்லை. முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இப்போ வந்து ஒரு A13 Bionic வருதுன்னு வச்சுக்கோங்களேன். A13 Bionic இஸ் ஃபார் iPhone 11. A13 Bionic வருது. நமக்கு வந்து அப்போ வந்து இருந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 855. A13 Bionic வர்றதுக்கு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி லான்ச் ஆன ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். அப்போ வந்து A13 Bionic லீட் பண்ணிடுச்சு. 855 அப்புறம் 865 வந்து 2020 வருது. அப்பயே A13 Bionic வந்து நல்ல டஃப் கொடுக்குது. லீட் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் ஈக்குவல் ஸ்கோர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து டக்குன்னு வந்து அவுட்லீட் பண்ணிடுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த ப்ரோவில் வந்து நான் வந்து நம்பர்ஸ்க்குன்னு சொல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக சொல்கிறேன். அந்த ஆண்ட்ராய்ட்ஸ் கூட நெக்ஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப் ஆண்ட்ராய்ட்ஸ் கூட தான் இவங்களுக்கு போட்டியே. லைக் S26 Ultra அண்ட் OnePlus 14, அதுக்கப்புறம் மேபி Vivo X200, 300 அந்த மாதிரி வருது. இந்த மை ஃபோன்ஸ் Find X9 Pro-வா 10 Pro-வா அந்த ஃப்ளாக்ஷிப் சீரீஸ். ஸோ இவங்க கூடலாம் வந்து கம்பீட் பண்ணுறதுக்கு ஆப்பிளோட A19 Pro வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். தெர்மல்ஸ் வச்சு நான் சொல்லும்போது மேபி இன்னும் கொஞ்சம் சஸ்டைன் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறேன். பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அண்ட் வேறு எந்த சேஞ்சஸும் கொண்டு வரவில்லை. லிக்விட் கிளாஸ் iOS 26 அந்த விஷயங்கள்லாம் இருக்குது.
iOS 26 வந்து நான் வந்ததும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கொண்டு வர்றேன். அன்டில் தென் ஐ திங்க் கவர்ட் இட் ஆல். வேறு எதுவும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. ஐபேட்ஸ் ஆர் மேக்ஸ் ஆர் விஷன் ப்ரோ எதுவுமே வந்து கவர் பண்ணலை. ஜஸ்ட் இதை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க. சார்ஜஸ் அண்ட் முன்னாடி இருந்த அதே சப்போர்ட்டில் இருக்க தான் சார்ஜஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீடு எதுக்கும் பெருசாக இது பண்ணல. வாட்ச் அண்ட் ஏர்பாட்ஸ்க்கு கொஞ்சம் சொன்னாங்க. மற்றபடி வந்து எதுக்கும் சார்ஜஸ் நம்ம ஐஃபோன்ஸ்க்கெலாம் வந்து எதுவும் பெருசாக பேசிக்கல. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், ஐஃபோன் ஏரில் வந்து நமக்கு eSIM ஒன்லி, ஏன்னா வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மிங்கிறனால. பட் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் வந்து அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. சில மார்க்கெட்ஸில் வந்து eSIM ஒன்லி தான் கிடைக்கும், லைக் யூஎஸ், கனடா இந்த மாதிரிலாம். அங்கெல்லாம் வந்து அந்த eSIM போடுற ஸ்பேஸ்லேயும் பேட்டரி கொடுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பேட்டரி அப்படிங்கிற மாதிரி இது பண்ணலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. அதுக்கு நீங்கள் அது எல்லாருமே eSIM ஒன்லியாக கொடுத்துட்டு எல்லாருக்குமே பெட்டர் பேட்டரி கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசித்தேன். ஸோ இது ஒரு சின்ன இதாக இருந்தது. ப்ரைஸிங் பற்றி பார்க்கும்போது ஐஃபோன் 17 ப்ரோக்கு வந்து 256 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஐஃபோன் 17 ப்ரோ 256 வந்து லாஸ்ட் இயர் 16 ப்ரோ 256 இருந்த மாதிரி 1,35,000 வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் 512 வந்து 1,55,000 கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் 1 TB வந்து 1,75,000 கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே வந்து 17 ப்ரோ மேக்ஸ் போயிட்டீங்கன்னா பிக் ப்ரைஸஸ் 256 வந்து 1,50,000, அது வந்து லாஸ்ட் இயர் இருந்த ப்ரைஸ். 512 வந்து 1,70,000 லாஸ்ட் இயர் இருந்த ப்ரைஸ். 1 TB 1,90,000 லாஸ்ட் இயர் இருந்த ப்ரைஸ். இந்த டைம் 17 ப்ரோ மேக்ஸுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் 2 TB வேரியன்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. 2 TB ஒரு ஃபோனில், என் லேப்பில் கூட அவ்வளோ ஸ்டோரேஜ் இல்லைங்க. ஒரு ஃபோனுக்கு 2 TB வரைக்கும் நம்ம வந்துட்டோம் பாருங்களேன். பட் இந்த 2 TB ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுங்க. 2,30,000 ருபீஸ். 2,30,000ங்க. அட்டேங்கப்பா, என்ன சரியான ப்ரைஸில் 2,30,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனுங்கும்போது எவ்வளோ இதுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் அந்த $2,000 மார்க்கே கிராஸ் பண்ணிடுச்சு யூஎஸில். நமக்கு இங்கே 2,30,000. அந்த 2,30,000 வந்து நீங்கள் வந்து ஒரு டீனேஜர் கையில் கொடுத்துட்டு நீங்கள் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் 2 TB வாங்குறியா, இல்லை ஒரு நல்ல ஒரு மோட்டர் பைக் வாங்குறியா, ஒரு மோட்டர் சைக்கிள். லைக் லாஸ்ட் வீக் நம்ம Hunter 350 வீடியோ போட்டிருந்தோம். Hunter 350 ஆர் நெக்ஸ்ட் வீக் வந்து MT வீடியோ வரப்போகுது, MT-15. இல்லைன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக், இல்லைன்னா இன்னொரு 20,000 30,000 போட்டாலும் இன்னும் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்குவீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? யோசனையாக இருக்குல்ல. ஒரு சர்வே பண்ண முடிஞ்சால் பண்ணி பார்க்கலாம். பட் 2,30,000ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தெரிஞ்சுது எனக்கு. அதனால ஒரு சின்ன ஒரு குட்டி கதை மாதிரி சொன்னேன். மற்றபடி ப்ரைஸஸ் பற்றி எதுவும் இல்லைங்க. எப்போ போல் ஐஃபோன் வந்து காஸ்ட்லியான ப்ரைஸில் தான் போயிட்டு இருக்குது. ஓவரால் ஈவெண்ட் பற்றி பேசும்போது ஃபைன். அண்ட் இந்த டைமில் 16 வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, 16 ப்ரோ அந்த மாதிரி போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து 17 ஒன்ஸ் மனசில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 17 ப்ரோ சீரீஸை நல்ல அப்கிரேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ப்ரோஸ்க்கு. மெயினாகவே லைக் அந்த பேட்ரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு 17 ப்ரோ எடுக்க முடிஞ்சால் பாருங்கள். அண்ட் 16 பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, 17 ஒரு நல்ல அப்கிரேட் தாங்க. அந்த மெயின் அந்த 120 Hz. ஸோ அந்த 120 Hz வந்து வேணுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக அது தேவைப்படுதுங்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 10,000 to 15,000 போட்டு ஒரு ஐஃபோன் 17 போகிறது பெட்டர். ப்ளஸ் பேஸே வந்து நமக்கு இப்போ 256 GB தர்றாங்க. அண்ட் நமக்கு வந்து இப்போது ஆப்பிளில் வந்து 70,000 ஐஃபோன் 16 128. ஆனால் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, நமக்கு வந்து இப்போது இன்னும் கொஞ்சம் நல்ல இந்த பிக் பில்லியன் டேஸ், கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் வந்துடும். அதில் வந்து நல்லா ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்க போகிறாங்க. அப்படி ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்கும்போது இதுவாங்கிற மாதிரி இது இருக்கும்.
அப்பயும் மறுபடியும் நான் அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் புஷ் பண்ண முடியுதுன்னா 17 போங்க, புது மாடல், உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்ட்ரா அப்டேட்டும் கிடைக்கும் 16 கம்பேர் பண்ணும்போது. இல்லை அவ்வளோ தேவைப்படலைன்னா 16 வந்து இன்னுமே சாலிட் சாய்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இதாக இருக்குதுன்னா 15 கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா வந்து 15ம் வந்து நமக்கு யூஎஸ்பிசி 48 மெகா பிக்சல் கேமரா இருக்குது, அந்த 24 மெகா பிக்சல் க்ராப்புக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ப்ராசஸர் மட்டும் A16 பயோனிக், அது வந்து ஐஃபோன் 14 ப்ரோவோட ப்ராசஸர். பட் இருந்தாலும் அது ஒரு ப்ரோ ப்ராசஸர், நீங்கள் வந்து ரொம்ப கேமிங்லாம் பண்ண மாட்டீங்கும் போது ஐஃபோன் 15 பார்க்கலாம். அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோவுக்கு ரொம்ப பெருசாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ணுங்கள். ஏன்னா 5 வருஷம் தாண்டியாச்சு, இன்னும் வந்து அதே லெவலில் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆட் இட் இன் தி கமெண்ட்ஸ். நான் வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் என்னால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியிற அளவுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.